வெல்கம் டு எஸ்எம்எஸ் கேமிங். இனி வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிரானி சாப்டர் 1. இந்த கேமு ப்ளே ஸ்டோர்லேயே இருக்க உங்களுக்கே தெரியும். இந்த கேமு எனக்கு போடணுன்னு ஆசையாக இருந்துச்சு, நல்லா போடுறேன், ஈஸி வச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா டோர் எஸ்கேப் தான். இந்த கேமு எப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும், பார்க்கலாம் வாங்க. டே 1 ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேமில் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் இருக்குது. நான் அந்த அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இந்த கேம் பற்றி. ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறான், சீக்கிரம் எழுந்துடுறா. வழக்கம் போல் இங்கே பக்கத்தில் 2 இருக்குது, இதில் ஒன்றும் தரமாட்டானுங்க. கொஞ்சோண்டு இருங்க, சென்சிட்டிவ் கொண்டு வச்சுக்கிறேன். சென்சிட்டிவ் வச்சிட்டேன். இது ஒரு கிராணி. இங்கேயும் இருக்குங்க பக்கத்தில். பயந்துட்டாங்க, பக்கத்தில் இருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணுறதோ. இது இங்கே போடு. இங்கே எகிரி குதிச்சுட்டு சுற்றிட்டு போகலாம். கார் இருக்கிற இடத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்ப்போம். இங்கே எதுனா இருக்கா? இங்கே ஒன்றும் இல்லை. வாங்க கீழே போடா. கீழே கீழே போயிட்டு என்ன தேடுவான். டோர் எஸ்கேப்புக்கு தேடணும். இங்கேயோ ஒன்றும் இல்லை. வழக்கமாக கிராணி கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து தானே வரும். இன்றைக்கி ஒன்று மேலே இருந்து பசுக்குன்னு வந்துருச்சு, பயந்துட்டாருங்க. அதை சுத்த விட்டுனுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கான பொருள் ஒன்றும் கிடைக்கலையே. எங்கே போச்சு? ஒன்றுமே இல்லையேங்க. கார் எஸ்கேப்புக்கு தான் கிடைக்கிது. நம்ம பண்ண போகிறது டோர் எஸ்கேப்பு. வாங்க தேடும். நம்பர் 2வா? பார்த்துட்டேன். எல்லாமே கார் எஸ்கேப்புக்கானது தாங்க இருக்குது. கட்டிங் பிளேயர் இருக்குது, எடுத்துப்போம். பார்த்துட்டாங்க கிராணி. சீக்கிரமாக போய் கீழே அந்த 2 ஒயர் இருக்கும், கட் பண்ணி விட்டுருலாம். இங்கே ஒன்றும் இருக்குது, வந்து பார்த்துப்போம். சீக்கிரம் ஒயரை வெட்டியாச்சு. இப்போ திரும்பி மேலே போயிட்டு இதை அறுத்து விட்டு இங்கே போட்டுடலாம். இங்கே என்ன இருக்கான்னு பார்ப்போங்க. வழக்கம் போலும் ஒன்றும் இருக்காது. இருந்தான்னா நல்லது தான். இங்கே வரல. இப்போ திரும்பி சுற்றிக்கிட்டு போகலாம். போடா. மேலே ஏறி மேலே போயாச்சா? ஆமாம், நம்ம எந்தெந்த இடத்துக்கு போனோம்? இப்போ வந்து ஹேமர் முக்கியம்ல. ஹேமரு இது பேட்லாக் கீ, இது மாஸ்டர் கீ. ஆமாம், நம்ம எப்படியே ஏஞ்சலினா இடத்துக்கு போவோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரில. சரி வாங்க போவோம், பேசிகிட்டே இருக்காத. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இருக்காது. எப்படியோ வாங்க பட்டுன்னு மேலே போவோம். இப்போ நம்ம ஸ்பைடர் ரூமுக்கு தானே போகிறோம். நம்பர் 2 இது பார்த்துக்காச்சு. தர மேலே இதை தட்டி விட்டு பார்த்து பண்ண. இந்த வாடி மேலே வா பார்த்துக்கணும். சொட்டை கிளவி, சொட்டையாக பாருங்க, நல்லா இப்படி வச்சுட்டு இருக்கு. ரோஸ்மெரி ஆயில் போட்டு தேய், வளரும் கொஞ்சம் நேரத்துக்கு. வண்டியை பாரு. ஆமாம் கைஸ், இதில் அந்த ஒரு கோடு இருக்கோல, அதை எடுத்துட்டுக்கிறாங்க. சீக்கிரம் எப்பா பயந்துட்டாங்க. எங்கே
எங்கெங்கெல்லாம் ட்ராப் போட்டு வச்சிருக்க நீ? வந்துருச்சே. ஓடி சொட்ட. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்ல இல்லைங்க, சும்மா டம்மி. கீழே போகலாமா? ஆமாம், கீழே கொஞ்சம் வேலை இருக்குது, அதை பார்த்துடலாம். மேலேயே பார்க்கக்கூடாது. எடு, கீழே போடு. இவ்வளோ ஒன்றும் காணுமே. இருங்கங்க, அவன் கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்புறமா வந்துட்டு நம்மளை போட்டு அடிச்சுட்டு ஒரு டே கூட வீணாகக்கூடாதுங்க. மேலே ஏறு. அவ்வளோதான். மேலே வந்துட்டு நம்ம ஒன்றையும் டோர் அந்த ஒயரை தாங்க கட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே பண்ணல. இன்னொரு கன் பார்ட்டு. இதை இப்போ இங்கே வர வைக்கலாம். இங்கே தான் இருக்கியா? எங்கே பாருங்க, சுட்டு போட்டு. இங்கே வா. முடிஞ்சா இங்கே வாடி சொட்டை கிளவி. நல்லா மண்டையை பாரு. கீழே ட்ராப்புங்க, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. காலை வச்சிருந்தேன், அவ்வளோதான். இது போய் வச்சுட்டு பட்டுன்னு மேலே போகலாம். மேலே போயிட்டு ரைட் எடுத்துட்டு. இதெல்லாம் யாருங்க பேயா போட்டா? சிரிப்பு தாங்க வருது. சி, நல்லா கண்ணை பாருங்கள். அது பல்ல பார்த்துருக்கீங்களா? அது பல்லா என்னதுன்னே தெரியாது. நம்ம என்னத்துக்கு சுற்றி நிற்கிறோன்னே தெரில. இங்கே ஒரு இது இருந்துச்சுல, அதை எடுத்துப்போம். ஏஞ்சலினா ரூமுக்கு தான் போயானும் போல். ஏஞ்சலினா இங்கே இல்லை போல். மேலே போயிடுவா. எதிர்ச்சியாக வந்து என்ட்ரி கொடுக்குதே இந்த கேள்வி. பயந்துட்டாங்க. முன்னாடி வந்து பட்டுன்னு திகிலாயிடுச்சு எனக்கு வேறு. பயந்துட்டேன். அது பல்ல பார்த்தோன்னே சொட்டை போல்டு. பட்டுன்னு நம்ம போய் புக் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆட்டோ காமிச்சிட்டு ஸ்பைடர் ரூமுக்கு போயிடலாம். புக் எடு. என்னடா சத்தம் இது? வா, எங்கே கிளவியை காணோம்? விடுங்கங்க, திடீர்னுட்டு தான் வரும் இது. இப்போ நம்மளுக்கு ஸ்பைடர் கீ கிடச்சா போதும். ஆமாம், அங்கே போயிட்டு கன் பார்ட் ஒண்டி குத்துறக்கூடாதுங்க, அவ்வளோதான் வெறியாயிடுவாங்க. பாருங்க போகுது. ஐயோ பார்த்துருச்சா? இதுக்கு நான் இங்கேயே ஆட்டம் காமிக்கலாம்னு நினச்சேன். கொண்டைக்கிழவி வருதுங்க. கொண்டைக்கிழவி வந்து சாவி கொடுக்கறதுக்குள்ள எப்போ இது வரும் மேலே? நம்மளும் நிறைய வேலை பார்க்கணும். எங்கே அதை காணும்? ஆமாம், பார்த்துட்டா. வா, கண்ணு தெரியாது கபடி. எங்க கீழே போட்டுருச்சுங்க. இப்போ நம்ம கீயை வந்து எடுத்துட்டு ஏன்டி இப்படி பண்ணி தொலையுது? இங்கே வாடி வேலை. பட்டுங்களா? சீக்கிரம் வந்துட்டு போகிறது. ஐயோ கட்சினா நம்ம சீக்கிரமாக அந்த கீயை வேற எடுத்துட்டு ஓடணுமே. கீ எடு. சீக்கிரமாக கீழே போய் அந்த கீயை போட்டு அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு
அந்த கொண்டைக்கேழியை வேறு சமாளிக்கணுமா? வெறும் சோதனையாக இருக்குங்க இவங்களோட வச்சிருக்க. எப்பா என்னது இது? நம்மளுக்கு பிளேயர்ஸ் கீ கிடைக்கணும். ஐயோ தெரியாது, இங்கே வந்துட்டோம் போலையே. நம்ம அந்த லிவர் போடவே இல்லைல்ல. ஆமாங்க, நம்ம லிவர் போடவே இல்லை. இது எப்படி வந்தது? இது வர மாதிரி தெரியலையே. என்ன சீக்கிரம் வரணும். இதெல்லாம் பார்த்து பயந்து இருக்க மாட்டாங்க. இது ஒரு ஆள் இதை வேற பார்த்து பயப்படுவாங்க. கிடச்சிருக்கு. இது போதும், இந்த விரிஞ்சாண்டல் போதும். இப்போதாங்க போகுது. ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. சி எப்படிக்கா போகுது? இல்லை இல்லை, நம்ம போகிற பக்கம் போகல. அது வரைக்கும் சந்தோஷம்தான். வாங்க புறப்படுவோம். இங்கே வேற ஒருத்தக்க வண்டியை முறிக்குது. லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போய் கீழே குனிஞ்சி போ போ போ. இன்சாண்டல் போட்டு அந்த இது ஓப்பன் பண்ணால் எப்படியே ஆமர் தான் இருக்க போகுது. போய் வச்சுட்டு வாடா, கீழே வர இல்லைங்க, அவ்வளோதான், ஹேமர் தான். கேட்டுறான் ஹேமரை. எடுத்துட்டேன். இங்கே அண்ணன் வேறு கீழே போய் தண்ணி கேனை வச்சுட்டு வான்றான். எடுத்துங்க, இல்லை யார் வச்சுட்டு வருவா திரும்பி. நம்ம காக்கா இருக்கிற இடத்த பார்த்துமா? நம்ம காக்கா இருக்கிற இடத்த பார்க்கவே இல்லை தானே? அப்படிதான் தோணுது. ரிமோட்டா? நானும் ஏதோ பெருசாக இருக்குன்னு நினச்சேன். இங்கே என்னடா இதெல்லாம் காக்கா ஃபுட்டு? ஆமாம்ல, இங்கே தான் இந்த ஹேண்டில் இருக்கும். கன் பார்ட் அவ்வளோ கிடச்சிருச்சு, ஹேண்டெல்லாம் கிடச்சிருச்சு. கன் பார்ட்டடே. துரத்துடுங்க, பார்த்துருச்சு. இன்னும் ஜஸ்ட்டு எக்கி அடிக்கலாம், அது கூட அடிக்க தெரியல. சை, வர போகிற இடத்துலலாம் ட்ராப்பை போட்டு வச்சுருந்தா நாங்கள் எப்படிங்க மூவ் ஆவேன்? பட்டுன்னு வேலையை முடிக்க வேணாமா? எடு, எப்போ எடு, லோட் பண்ணியாச்சு. இப்போ மேலே போய் நெத்தி பொட்டுலே ஒன்று போடணும். அதுவும் சாதாரணமாக இல்லை, கீழே வர வச்சு வாடி கிளவி. பார்த்தீங்களா, வரமாட்டேங்குது. இங்கே வா. சுட்டனே, நான் சுட்டனேங்க, சாவல. நான் சுட்டேங்க, சாவல போட்டுருச்சு. நான் அதை போட்டு மாஸ் பண்ணலான்னு பார்த்தா அது என்ன போட்டுருச்சுங்க. இப்போது பர்ஃபெக்டான ஒரு பிளானோட தான் போகணும். இப்போ போய் அது கதையை முடிக்கலாங்க. வாங்க புறப்படும். இங்கே ஸ்பானாக இருக்கும், அது இங்கே ஏதாவது ஸ்பான் ஆகுது தான். ஹேமர் ரெடி, மேலே போவோம். இங்கே இல்லை, மேலே
பட்னி இந்த கதவை தர சீரம் 1 2 3 இங்கே என்ன இருக்கு? 2 தான் கிடச்சிருச்சு. கீழே போகும். இதை மேலே வர வச்சுட்டு திரும்பி கீழே அமுச்சு விடுறது கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் யாருங்க பாவம் பாப்பா? 1 2 பிடிங்கி விட்டு இதாக இனிமேல் தேவைப்படாது. கன் எடுத்து இதை போட்டே ஆடுங்க. யாத்திரம் இன்னும் குறையல. நெத்திலே 1 போடணும். கீழே கூப்பிடு. கிளவி கீழே வாடி. கீழே வா. உனக்கு இந்த காரில் வச்சே சமாதி கட்டுறேன். பட்டுன்னு வாடி கைப்படாது சீடி. கீழே வாடி கிளவி. நல்லா சொட்டையை காமிச்சிட்டு வருது பாரு. சீக்கிரம் கீழே வா. இந்த பிரசாதம் வாங்கிட்டு போ. வாங்கிச்சு பாருங்க மார்கலையே. சாவடி கிளவி. இதை வேற பார்த்து பயமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து யாருங்க பயப்படுவா? இப்போ இதை தட்டி விட்டு கட்டிங் பிளேயரை எடுத்து மேலே போவோம். மேலே போய் அந்த இது மாஸ்டர் கீ தேவை. இப்போ பேட்லாக் கீ தேவை. அவ்வளோதான், முடிச்சிடலாம். முடிச்சிட்டா ஈஸிங்க. இதில் மாஸ்டர் கீ கொடுத்தா நல்லாயிருக்கும். நல்லாவும் இருப்பானுங்க மாஸ்டர் கீ கொடுத்தா. மாஸ்டர் கீ ஒன்றும் இல்லைன்னா நல்லாவே இருக்க மாட்டாங்க. மாஸ்டர் கீயா வாங்க போய் செக் பண்ணுவோம். மாஸ்டர் கார் கீ. இந்த கார் கீ ஆச்சு என்ன பண்ணுறது? இங்கே மாஸ்டர் கீ கொடுப்பாங்களா? போடு மாஸ்டர் கீங்க. மாஸ்டர் கீ எடுத்து மேலே சும்மா போட்டு வச்சுப்போம். ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே ஃபுல்லாக தேடியாச்சு. பேட்லாக் கீ கிடைக்கல. அப்போ நம்ம ஸ்பைடர் ரூமுக்கு தான் போயானோம் போல். வாங்க போவோம், வேறு வழி. ஒரு வேளை ப்ளே ஹவுஸ் கீழே கூட வச்சுருக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஆமாம், ப்ளே ஹவுஸ் கீழே கூட வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுக்கும் இங்கே ஒரு இடம்லாம் இருக்கோம்ல, அங்கே போய் ஒரு செக்கிங்கை போட்டு வரோம். கொண்டையை காணும். இங்கே இருக்கு. சீக்கிரம் அப்படியே அரைச்சிக்கணும். அதுக்கு உடம்பு இதை பார்த்து என் ஃப்ரெண்டு பயந்து போயிருக்காங்க. என்னக்கு பயமாக இருக்குது இதை பார்த்தா? இங்கே எதுனா இருக்கா? போடுப்பா. அவ்வளோதான், நம்ம கேமே முடிச்சுடுவாங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ தானே போச்சு. கொண்ட போதுங்க. எங்கே போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏப்பா வந்துட்டாங்க. இப்போ மேலே போயிட்டு கீயை போட்டு ஓட வேண்டிதான். நம்ம சீக்கிரமாக முடிக்க போகிறோங்க. கேம் ஈஸியாக தான் இருக்குது. ஈஸி மோட இப்போ ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லி கலாய்க்காதீங்க. ஆமாம், நல்லா தான் இருக்குது. கேமை முடிக்க போகிறோம். ஒரு மாதிரி பெருமையாக இருக்குங்க. கிராணி இப்போ தான் யூடியூப்பில் போடுறேன். கிராணியை வேறு. வாங்க தப்பிப்போம். பார்த்துட்டியா? எங்கே இருக்க?
எடு எடு பாய். தப்பிச்சுட்டா. ஜஸ்ட்டு கிராணி பின்னாடி இருக்கு. தப்பிச்சுடுங்க. சரி ஓகேங்க. பாய் ஃப்ரம் SMS. பாய் 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 பாய். மறக்காத நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.